போன வகுப்புல இந்த வடமொழி தமிழ் என்கின்ற இரண்டு மொழியினையும் இறைவன் சிவன் உருவாக்கி வடமொழியினை பாணினிக்கு வகுத்தருளியதும் தென்மொழியாகிய தமிழை அகத்தியனுக்கு தந்தருளியதுமான புராண குறிப்புகளை பார்த்தோம். அவைகளை பற்றின ஒரு நீண்ட விவாதங்களையும் தொடர்ந்தோம். மொழி என்பது தானாக தோன்றுவதற்கு உரிய ஒன்று, பின்னாளில் அது இறைமை என்கின்ற ஒன்றோடு பொருத்தி பார்க்கப்பட்டது. அதன் பிறகு இவைகளையெல்லாம் இறைவனே உருவாக்கினான் என்று ஓரளவு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இன்று கருத்தளவிலே செல்வாக்கு பெற்றுவிட்டது. இதை ஆய்வு நோக்கில் பார்த்தோம் என்றால் போன வகுப்பில் அதை தான் நிறைய விவாதித்தோம். இந்த ஆய்வு நோக்கில் பார்க்கின்ற பொழுது இது ஏதோ எங்கோ ஒரு முரண்பாட்டு சிந்தனையை தருவதாக இருக்கிறது என்று. ஆகவே திருமந்திரத்துல திருமூலர் சொல்லிய கருத்தின்படி இந்த இரண்டு மொழிகளையும் இறைவன் தான் உருவாக்கினான். அதாவது கற்காலம் மானுட நாகரீகம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்த அந்த ஆதி வேடுவனாக, பின் கற்காலத்து புதிய கற்காலத்து, அதன் பின் உலோக காலத்தில் வாழ தலைப்பட்ட மானுடன் படிப்படியாக நாகரீகம் பெற்று கலை பற்றின மொழி பற்றின சித்தாந்தங்களுக்கு உட்பட்டு அவன் தன்னை புதுப்பித்துக் கொண்ட பொழுது அதனால் விளைந்த மொழியாக இந்த இரண்டு மொழியை இறைவன் இந்த வாய்ப்பினை தர வேண்டும் என்பதற்காக முதல்ல உமையவளுக்கு கொடுத்ததாகவும் பின்னர் அதுவே பாணினிக்கும் அகத்தியனுக்கும் வகுத்து தந்ததாகவும் குறிப்பிடுகிறார். அதுதான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாடல். மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு கிழக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. காரிகையார் உமையம்மை, அவளுக்கு இந்த மொழியை அவன் ஓதினான். பின்னர் அதுவே பின்னாளில் பாணினிக்கும் அகத்தியனுக்குமாக மாறிற்று. அடுத்து அவிழ்கின்றவாறும் அதுகட்கு மாறும் சிமிழ்தலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ்ச்சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே. எப்படி? அவிழ்கின்றவாறு முதல்ல நடக்க வேண்டியதை சொன்னார். அடுத்ததுதான் என்ன சொல்லு கொண்டிருக்கிறார்? நடந்து கொண்டு இருப்பதை பேசுகிறார். எப்படியா? அவிழ்கின்றவாறு இந்த உயிர்கள் இந்த உலகியலிலே சிக்குண்டு இந்த பாச பிணைப்புகளினாலும் மாயைகளினாலும் கட்டுண்டு உழலுகின்ற பொழுது அந்த உழலுதலிலிருந்து அவைகளை அவிழ்க்கின்றவாறு, எவ்வாறு அந்த கட்டுகளில் இருந்து இந்த உயிரானது தன்னை அவிழ்த்து கொள்ள போகிறது. இந்த கட்டு இருக்கின்ற வரைக்கும் இந்த இறைவனினது இருப்பை இந்த உயிரானது உணரப்போவதில்லை. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எல்லாமும் மாயிருப்பவன் இறைவன்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு விட்டோம் என்றால் நாம் இந்த உலகத்துல ஏதொன்றையுமே சாதிக்க இயலாது. ஆனால் எல்லா சாதனைகளுக்கு பிறகு இவை அனைத்தும் இறைவனால் தான் இயன்றது என்ற உண்மை தெரிகின்ற பொழுதுதான் இறைவனது இருப்பு என்பதை நாம் முழுமையுமாக உணர முடியும். ஏன் இதை சொல்லுகிறோம்னா, எல்லாம் இறைவனால் ஆனதுன்ற முடிவிற்கு வந்து விட்டோம்னா நாம் ஏதோ ஒரு காரியத்திலையும் முழுமையுமாக ஈடுபட முடியாது. நாம் முயலணும், அந்த முயற்சியினுக்கு உரிய வெற்றி கிடைக்கணும். அந்த வெற்றியை நாம் சுவைக்கின்ற பொழுது உன்னால் முயன்றன அனைத்தும், உன்னால் உருவான இந்த அனைத்தும் முழுவதுமாக இறை அருளால் தான் நீ பெற்றாய்.
அது பேருன்ற உண்மை தெரிகின்ற பொழுதுதான் இறைவனை பற்றின உண்மை நமக்கு புரியும். அதனால இந்த உலகியல் வாழ்வுல நாம பல பற்றுக்களினால் ஈர்க்கப்படுகிறோம். அவைகளெல்லாம் நமக்கு கட்டுகள்னு பேர். நம்ம இந்த உலகியலோடு கட்டி வைத்திருக்கின்றன. அதனாலதான் அவிழ்கின்றவாறு இந்த உலகியலிலே நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கட்டப்பட்ட நிலையிலிருந்து நம்மை எது அவிழ்க்கிறது? அது கட்டு மாறும். எதனால் இந்த கட்டானது ஏற்படுகிறது? ரெண்டும் தெரியணும். நாம் ஒரு புதிரை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்றும் தெரிந்திருக்க வேண்டும். புதிரை உருவாக்கியதோடு அந்த புதிரினுக்கு உண்டான விடையை அவிழ்ப்பதற்கும் தெரிந்திருக்க வேண்டும். இதுதானே இயல்பான அடிப்படை. புதிரை உருவாக்குவது என்னுடைய பணி. அதற்கு உண்டான விடையை நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள்னு சொன்னோம்னா புதிரை உருவாக்கியவனையே நாம் ஐயத்தோட பார்ப்போம். இவனால் தரப்பட்ட இந்த புதிர் உண்மையானது தானா, இதற்கு உரிய விடை இருப்பது என்பது உண்மையானதான்னு நமக்கு குழப்பம் வரும். அதனால இறைவன் என்ன செய்கிறான்? இந்த உயிர்களை உருவாக்கி, உலகம் என்பதனை உருவாக்கி, இந்த உலகிலே உயிர்களை உலவச் செய்து அந்த உயிர்களுக்கு உண்டான உலகியல் பற்றுகளையும் உருவாக்குகிறான். அந்த பற்றுகளிலிருந்து எவ்வாறு அந்த உயிர்கள் விலக வேண்டும் என்கின்ற வழியையும் போதிக்கிறான். அதுக்கு பேர் தான் சிவஞான போதனை. இப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த விடுதலையை தருவதற்கு இறைவன் முன் வருகிறான் என்றால் எதற்காக கட்டுகளை உருவாக்குது? ஒரு அடிப்படையான கேள்வி இல்லையா? ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அவரவர் இல்லத்துல குழந்தைகள் பிறந்திருக்கும். அந்த குழந்தைகள் மெல்ல தவழ்ந்து நடைபயிலக்கூடிய நிலை வரும்போது தாய் என்ன பண்றார்? நின்ற குழந்தை நடப்பதற்கு முயலுகின்ற பொழுது சற்று எட்டி நின்று அந்த குழந்தையை வா வா என்று அழைக்கிறாள். அது நடை கற்க வேண்டும். அவ்வாறு நடை கற்கின்ற பொழுது அந்த குழந்தை கீழே விழும். விழக்கூடிய இடம் ஒரு ஆபத்தை தருதற்குரிய இடம் இல்லை என்றால் தாய் அதை காணாதிருந்து விடுவாள். அது விழட்டும், பின்பு முயன்று எழட்டும் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த குழந்தை பெற வேண்டும். ஒரு ஆபத்தான இடம்னா தாய் அது விழுவதற்கு முன்பாக போய் பிடித்து விடுவாள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு தாய் தான் ஈன்ற குழந்தைக்கே அது தன் முயற்சியினால் நடை பழகட்டும், அது விழுகின்ற போது இயன்றால் தாங்குவோம், இல்லை விழுந்தால் ஏதொரு துன்பமும் அந்த குழந்தைக்கு வராது என்றால் அது விழட்டும் என்று இந்த பிறவியில் அந்த குழந்தையை ஈன்றெடுத்த தாய்க்கே இந்த முனைப்பு இருக்கிறது என்றால் பிறவிதோறும் நம்மை ஈன்றெடுக்கக்கூடிய இறைவன் நம்முடைய முயற்சிக்கு உரிய துணையாக நிற்க வேண்டும். அவ்வாறு முயற்சியில நாம இறங்குகின்ற பொழுது சில நேரங்கள்ல அந்த முயற்சி தோற்கலாம், வாழ்க்கையில நாம சறுக்கலாம், இல்லை விழவும் செய்யலாம். அப்ப நாம என்ன நம்பிக்கையோடு நடக்க வேண்டும்? இந்த குழந்தை நாம் எப்பொழுது விழுவதற்கு உண்டான நிலைக்கு சென்றாலும் தாய் அவள் நம்மை உடனாக வந்து தடுத்து காப்பாற்றுவாள்னு குழந்தையின் உள்ளத்துல அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய நிலையினாலதான் அந்த குழந்தை தைரியமா நடக்க ஆரம்பிக்கிறது. அது போல உலகியல்ல நாம் எங்காயிலும் விழுவோம், எங்காயிலும் சறுக்குவோம் என்ற நிலை வந்தால் நம்மை படைத்தவனாகிய இறைவன் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவதற்கு முன் வருவான் என்ற நம்பிக்கையோடு தான் நடைபழகணும். இதுதான் இறை நம்பிக்கையில் இருக்கிற அடிப்படை. அதனால அவிழ்ப்பதற்கு உண்டான வழியையும் அவன் சொல்லுகின்றான். கட்டுகளை ஏற்படுவதற்கு உண்டான காரணங்களையும் அவன் வகுக்கிறான். எப்படி தாயானவள் நீ நடக்கவே வேண்டாம் என்று குழந்தையை கடைசி வரைக்கும் தூக்கிட்டு போக முடியாது.
வாய்ப்பில்லை. அந்த குழந்தை தானாக நடக்க வேண்டும் என்பதை மிக பெரிய அளவிலே ஊக்கப்படுத்துவாள். அதே போலதான் இறைவனும் தன்னால் படைக்கப்பட்ட இந்த உயிர் இந்த உலகிலே இயல்பாக வாழ வேண்டும். தேவையில்லாத கட்டுகளுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டால் அப்பொழுது அருகிருந்து அந்த கட்டிலிருந்து விடுவிப்பதற்கு உண்டான வழியை நாம் காட்ட வேண்டும். அதனாலதான் அவிழ்கின்றவாறும் அது கட்டு மாறும். அந்த பற்று ஏன் ஏற்படுகிறது, அதற்கு உண்டான காரணங்களையும் இறைவன் தான் வகுக்கிறான். அந்த கட்டுகளில் இருந்து நம்மை நாம் தளர்த்தி கொள்ள விடுவித்துக் கொள்ள உரிய வழியையும் அவன் தான் காட்டுகிறான். ஆகவே சிமிழ்தலை பட்டுயிர் போகின்றவாறு அதன் பிறகு அந்த கட்டிலிருந்து விடுவித்து கொண்டதற்கு பிறகு சிமிழ்தலை பட்டுயிர் ரொம்ப அழகான இடம். சிமிழ்தலைனாக்க தன்னை விடுவித்து கொண்டதன் பின் சிமிழ்த்ததற்கு பிறகு, சிமிழ்த்தல் சொல்ல பறவையினது 2 இறகுகள் ஒரு சேர அடித்து கொள்ளுகின்ற பொழுது உடலானது எவ்வாறு மேலெழுந்து பறக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு சிறகு அது செய்த நல்வினை என்றால் மற்றொரு சிறகு அது செய்த தீவினை. இந்த 2 சிறகையும் சமமாக அடிக்கணும். இதுக்கு பேரு மல பரிபாகம்னு பேரு. நல்வினை மட்டும் இருந்துட்டதுனாக்க நாம நன்மையை அடைவோம்னு நம்ப முடியாது. நல்வினை இருப்பதினால் மீண்டும் இந்த உலகிலே நல்லதோர் பிறப்பினை பெறுதற்கு வழிவகுத்து. ஆகவே நம்முடைய நல்வினையையும் நாம போக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய செய்த தீவினைக்கும் விலக வேண்டும். இது 2ம் நடந்தாதான் நாம மேலான சிவனோடு என்னவா பட்டு உயிர் அந்த ஆத்மா இறைவனிடம் போய் 2 கலக்கும். இதற்கு ரொம்ப எளிமையான மேற்கோள் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருவர் சொன்னார்கள். வள்ளுவர் சொல்றார் கடவுள் வாழ்த்துல, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேராதவன் யார்? இறைவன். அந்த இறைவனிடம் நீங்கள் சேர வேண்டும் என்றால் அவ்வாறு சேரக்கூடியவனிடம் அந்த இருள் சேர் இருவினையும் சேராது. இங்க கொண்டு வந்து கூட்டிக்கணும். அதுக்கு பரிமேல அழகர் அழகா விளக்கம் எழுதினார். ஒருவனால் செய்யப்படக்கூடிய தீவினைகள் இழிபிறப்பினுக்கு ஏதுவாகலானும் நல்வினைகள் உயர் பிறப்பினுக்கு ஏதுவாகலானும் இங்கு பிறவி என்பதே இருள் என்பதினால் இருள் சேர் இருவினையும் என்றார். என்ன அழகான விளக்கம்! இதை விட பெரிய புராணத்தில் ஒரு அழகான இடம் வரும். நம்ம ஏற்கனவே இந்த புராணம் படிச்சுட்டோம். கண்ணப்ப நாயனார் புராணம். கண்ணப்ப நாயனாரினுடைய ஆதி பெயர் திண்ணனார். அவருக்கு பட்டம் கட்டின உடனே என்ன செய்தார்? இந்த பட்டம் கட்டியதற்கு பிறகு அந்த பொறுப்பினுக்கு வந்ததன் பிறகு ஒரு வேட்டையாடுதலை செய்ய வேண்டும். அதுக்கு பேரு தனிப்பெரும் வேட்டைன்னு எழுதுவார். மற்றைய நாள்ல வேட்டையாடுறது வேற, நீ மன்னனாக பொறுப்பேற்று கொண்ட உடனே ஆடக்கூடிய வேட்டை சிறப்பான வேட்டை. அந்த வேட்டையாடுதலுக்கு போகிறார். கூட அவருக்கு 2 தோழர்கள், நாடன் காடன். மூவருமாக வேட்டையாட செல்லுகின்ற பொழுது வழியில கொஞ்சம் சோர்வடைந்தார்கள். பொன்முகலி என்ற ஆற்றங்கரையில ஓய்வெடுத்து நீர் அருந்தினார்கள். பக்கத்துல பெரியதாக வளர்ந்து இருக்கக்கூடிய மலையை பார்த்தார் திண்ணனார். உடனே இது என்ன மலைனாக்கா, உடனே நாடன் சொன்னா அங்க ஒரு தெய்வம் இருக்கிறது, அதற்குண்டான வழிபாடு செய்தற்கு ஒருவர் தினமும் வந்து செல்லுகிறார், நான் சென்று அதை பார்க்க வேண்டும். மூவருமாக மலை ஏறுகிறார்கள். சிறிது தூரம் சென்ற உடனே
காடன் என்னால் இனி தொடர்ந்து வர முடியாது என்று அமர்ந்து விடுகிறான். இல்லை, நான் போகிறேன் என்று நாடனோடு திண்ணனார் மேலும் மலையேறுகிறார். இன்னமும் சற்று தொலைவு போன உடனே நாடனோ, தின்னா என்னால் இனி தொடர்ந்து வர முடியாது, நீ வேண்டுமானால் போ, நீங்கள் வர வேண்டாம், நான் போகிறேன் என்று இறுதியில திண்ணன் தனித்து போகிறார். இந்த காட்சியை சேக்கிழார் சொல்ற, இந்த திண்ணனாரோட போனது நாடன் காடன். முதல்ல காடன் ஒதுங்கினான், ஏற முடியாதுன்னு. ஏனென்றால் திண்ணனாரினுடைய ஆன்மா இறையோடு ஒடுங்க போகிறது. நாள் 6ல மோட்சத்தை அடைய போகிறார். அதற்குண்டான முதல் நாள் இது. அதனால அவரினுடைய தூய ஆத்துமாவானது இறைவனை சந்திக்க போவதினால் அவரிடம் இருந்த தீவினை முதலில் விலகியது. இன்னமும் சற்று தொலைவு போன உடனே அவரோடு தொடர்ந்து வந்த நல்வினையும் விலகியது. 2 வினைகளும் நீங்க பெற்றவராகிய திண்ணனார் தூய எண்ணத்தை உடையவராகி இறைவனோடு சேருதற்கு போ. இதை சேக்கிழார் சொல்லுவார். இப்ப நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய நல்லதும் அதனால் விளையக்கூடிய புண்ணியமும் அதன் பயனாக மீண்டும் இந்த உலகில நல்லதோர் உயர்ந்த பிறப்பை பெறுவதற்கு வாய்ப்பை கொடுத்துரும். அடுத்த கேள்வி, இப்ப நல்லதே செய்யக்கூடாதா? நீங்கள் எதனையும் இயல்பாக செய்யுங்கள், அதனது விளைவுகளை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள். இததான் பகவத்கீதையில கர்ம காண்டம்னு பேசுறாரு. உங்களுக்கு என்று வகுக்கப்பட்ட, வள்ளுவரும் சொல்றார், வகுத்தான் வகுத்த வகை. உங்களுக்கு என்று வகுக்கப்பட்டது எது என்று தேர்ந்து அதனை தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் அவைகளினால் விளையக்கூடிய விளைவுகளிலே உங்கள் ஈடுபாட்டை காட்டாதீர்கள். இயல்பான விஷயம். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவற்ற போற மருத்துவர் பலகாலம் அந்த நோயாளியை சோதிக்கிறார். சோதித்து விட்டு இவருக்கு மருந்துகளினால் பயனில்லை, இவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும்னு நினைக்கிறார். மருத்துவர் தான் தன் கையில இருக்கக்கூடிய கருவிகளை கொண்டு அந்த நோயாளியினது உடலை அறுக்கிறார். ஐயோ, நாம் அறுக்கின்றோமே அப்படி என்று மருத்துவர் கவலை கொள்வதில்லை. இவ்வாறு அறுத்தால் அன்றி இவரது உபாதையை போக்க முடியாது என்று தெரிந்துதான் அறுக்கின்றார். அறுக்கின்ற பொழுது அவர் துன்பப்படுவதில்லை. ஐயோ, நாம் கத்தி கொண்டு இவர் உடலை கிழிக்கின்றோம் என்று துன்பப்படுவதில்லை. கிழிக்கிறார், மருத்துவம் பார்க்கிறார், கிழித்த இடத்தை மீண்டும் தைக்கிறார். அதன் பின் அந்த நோயாளிக்கு மற்றைய மருத்துவ உதவி செய்கிறார். சில நாட்கள்ல அந்த நோயாளி இயல்பான வாழ்க்கையை வாழுவதற்கும் ஏதுவாகும். இல்லை என்றால் அந்த மருத்துவர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில முடிந்து அந்த நோயாளன் மரணத்தையும் சந்திக்கலாம். இப்போ அந்த நோயானது குணமாயிற்று என்றால் அவனுக்கு குணமாக வேண்டும் என்பதாக விதிக்கப்பட்டதினால் குணமாகிறது. இத்தகைய அறுவை சிகிச்சை செய்ததன் பின்னும் அவன் வாழுதற்கு உரிய வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகின்ற இயற்கை என்பதனால் அவன் மரணிக்கிறான். இதற்கு எங்கு மருத்துவர் பொறுப்பாவார்? அவருடைய நோக்கம் என்ன? இந்த நோயாளியை பிழைக்க வைக்க வேண்டும் என்ற முழுமையுமான ஈடுபாட்டோடு தான் மருத்துவம் பார்க்கிறார். அவர் நோக்கத்துல எந்த தவறும் இல்லை. எந்த மருத்துவனாவது தன்னிடம் வரக்கூடிய நோயாளி மரணிக்க வேண்டும்னு மருத்துவம் பார்ப்பான்.
எல்லா மருத்துவனது நோக்கமே நோயாளியை குணப்படுத்துதல். ஆகவே அந்த குணப்படுத்துதல் என்கின்ற முயற்சியில இறங்குகின்ற பொழுது அந்த நோயாளன் குணமாகலாம், குணமே ஆகாமல் மரணத்தை தழுவலாம். ஆகவே இந்த நிலையில குணமான பொழுதும் சரி, மரணத்தை தழுவிய பொழுதும் சரி, மருத்துவன் எந்த ஒன்றினுக்காகவும் மனதை செலுத்த மாட்டான். என்ன காரணம்னா, குணமாயிற்று என்று இவன் மகிழ தலைப்பட்டான் என்றால் இவனுள் ஆணவம் வளரும். மரணித்தானே என்று வருத்தத்தை மனத்தகம் கொண்டால் அவன் தொழிலை மீண்டும் கவனத்தோடு செய்ய முடியாத தடுமாற்றம் ஏற்படும். ஆகவே என்ன செய்கிறான் மருத்துவன்? இது எனக்கு வகுக்கப்பட்ட கடமை. நான் மருத்துவம் பார்ப்பது என்பதுதான் அடிப்படை. அதனது விளைவுகளிலே நான் மனதை செலுத்துதல் என்பது எனக்கு உண்டான மருத்துவ தொழிலுக்கு முரணானது. இதைத்தான் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நம்மால் மேற்கொள்ளக்கூடிய செயல் நமக்கு வகுக்கப்பட்டது, அதன் விளைவுகள் நமக்கு பொறுப்பல்ல. நம்மால் விரும்பி செய்யப்படக்கூடிய செயல்கள், நாம ஈர்ப்பெடுத்து கொண்டு செய்யக்கூடிய செயல்கள், அது நமக்கு உண்டான பந்தம், அது நமக்கு உண்டான கட்டு. இந்த கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு நமக்கு என்று வகுக்கப்பட்ட செயலை செய்கின்ற பொழுது அவைகளினால் பாதிப்பது இல்லை. நாங்கள்லாம் ஆசிரியர் தொழில்ல இருக்கிறோம். ஆண்டுதோறும் ஒரு தாள்களை திருத்தக்கூடிய மையத்துல போய் அமருவோம். எங்களுக்கு காலையில ஒரு 20 தாள், மதியம் ஒரு 20 தாள் வரும். கேட்கப்பட்ட வினாவிற்கு விடை இருக்கிறதான்னு பார்த்து திருத்தி கொண்டே போகும். அது யார் எழுதியது தெரியாது. அது எழுதியது என்னுடைய மாணாக்கனாகவே கூட இருக்கலாம், தெரியாது. ஏனென்றால் அதுல எல்லாமே ஒரு போலியான எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், டம்மி நம்பர்ல இருக்கும். இதுதான் இங்க அடிப்படை. நாங்கள் திருத்துகிறோம், அவ்வளவுதான். அந்த தாள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் எங்களை பாதிக்காது. ஒரு தாள் 40 மதிப்பெண்ணை பெற்றிருக்கலாம், ஒன்று 4 மதிப்பெண்ணை பெற்றிருக்கலாம், ஒன்று 70 மதிப்பெண்ணை பெறலாம், கவலை கிடையாது. கொடுக்கப்பட்ட தாள், அதில் இருக்கக்கூடிய விடை, அதற்கு உண்டான மதிப்பீடு என்ன, அதனுடைய மதிப்பெண் என்ன, அதோட முடிஞ்சு போச்சு. அதற்கு மேலாக நாங்கள் அதை கண்டு வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, மகிழ்வதற்கும் ஒன்றுமில்லை. இதுதான் வகுத்த வகை. வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த வாழ்க்கையில நாம விரும்பி சில கட்டுகளை ஏற்றுக்கொண்டு விடுகிறோம், பந்தங்களை ஏற்றுக்கொண்டு விடுகிறோம். அந்த பந்தங்களினால் விளையக்கூடிய விளைவுகள் நம்மை பாதிக்கின்றன. ஆகவே இந்த பந்தங்களை ஏற்படுத்துபவனும் இறைவன், அவனது பாதிப்புகளை உணர வைப்பதற்கு உண்டான அறிவையும் அனுபவத்தையும் தருபவன் இறைவன். இவைகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளுவதற்கு உண்டான வழியையும் வாய்ப்பையும் தருபவனும் இறைவன். இதான் அடிப்படை. அதனால சொல்றார், இந்த அவிழுகின்றவாறும் அது கட்டு மாறும் இவைகளிலிருந்து விலகி சிமிழ்த்தலை பட்டு உயிர் போகின்றவாறு. உயிரானது சிமிழ்த்து இறைவனை நோக்கி சென்று அடைகின்ற வழியையும், தமிழ்ச்சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும், இந்த ரெண்டும் இந்த உயிரானது பரமனிடம் சென்று எவ்வாறு போக வேண்டும், அந்த பயிற்சியானது தமிழ் மொழி வடமொழி என்கின்ற இரு மொழியுமே ஒரு படித்தாக உணர்த்தும். இதாங்க சொல்ல வந்தது. அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், வடமொழி ஒரு தெய்வ மொழி. அண்மை காலத்துல ஒரு அரசியல் தலைவர், பேர்லாம் வேண்டாம், நான் அந்த காணொளியில பார்த்தது,
ஒரு மதம் அடிப்படையிலான வாழ்க்கை முறையை கற்றுத்தரக்கூடிய ஒருவரிடம் போய் கேட்கிறார். இந்த வடமொழி என்பது உயர்ந்ததாக, சிறந்ததாக, ஏனைய பிற மொழிகளை காட்டிலும் தலைமைத்தன்மை வாய்ந்ததாக ஏன் கருதப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறது. அதற்கு அந்த ஆன்மீக வழியில நிற்கக்கூடிய அந்த நபர் சொல்லுகிறார், ரொம்ப இந்த விளக்கம் சரியா தவறா நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்ன விளக்கத்தை அப்படியே சொல்ற. வடமொழி என்கின்ற சமஸ்கிருதம் ஒருவருக்கு ஒருவர் கருத்தினை பரிமாறிக்கொள்ளுவதற்காக உருவாக்கப்பட்ட மொழி அல்ல. முதல் விளக்கம். ஆங்கிலத்துல சொல்லணும்னா, இட் இஸ் நாட் அ காமன் டூல் டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் ஐடியா ஆர் ஒன்ஸ் தாட். அதுக்கு இல்ல அந்த மொழியா. முதல் விளக்கம். இரண்டாவது விளக்கம், அந்த மொழியில சொல்லப்பட்டு இருக்கக்கூடியவைகள் எல்லாம் சப்தங்களினது துணையாக, சப்த மாத்திரையாக ஒலிக்கப்படுகிறது. அந்த சப்தங்களை பழைய காலத்துல முனிவர்கள் இந்த ஒலி இத்தகு நன்மையை செய்யும் என்பதை அவர்கள் வான்வெளியிலிருந்து, காஸ்மிக் வான்வெளியிலிருந்து ஏற்று அதை ஒலித்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒலிப்பு முறையை, அந்த ஒலியினுடைய அளவினுக்கு உட்பட்ட ஒலித்தலை வடமொழி எழுத்து கொண்டு நாம் எழுதுகிறோம். ஆகவே இதுல நோக்கம் என்ன என்றால், ஒலி என்பதுதான் முக்கியம். அந்த ஒலியினால் பெறப்படக்கூடிய பொருள் இல்ல, ஒரு உருவம்ன்றார், ஒரு ஆப்ஜெக்ட். அந்த உருவம் தான் முக்கியம். இந்த ஒலியை இந்த உருவத்தோடு தொடர்பு படுத்துகின்ற பொழுது நம்ம உள்ளத்துல சில தெளிவுகள் ஏற்படுகின்றன. அதனால இந்த ஒலியை நாம் மாற்றுதல் கூடாது. இந்த மந்திரங்களாக சொல்லப்பட்ட வடமொழியை மந்திரங்களாகவே என்ன முறையில் உச்சரிக்க வேண்டுமோ அதே முறையில், அதே அளவில் உச்சரித்தால்தான் அதனது ஆற்றல் கூடும். இது இரண்டாவது விளக்கம். எங்கு நான் இங்க முரண்படுகிறேன்னு கேட்டா, எல்லா மொழியினுடைய அடிப்படையும் அது. என்ன நோக்கம் அப்படின்னாக்க, மொழிய முதல்ல ஒலிக்கின்ற பொழுது அதற்கு ஸ்ருதின்னு பேர், சொல்லப்படுதல். அதனால் சொல்லப்படக்கூடிய ஒலியை கொண்டு நாம் அது எதனை குறிக்கிறது என்று சிந்திக்கிறோம் அல்லவா, அதுக்கு பேர் யுக்தின்னு பேர். சிந்தித்ததை இதுதான் சரி என்று உணர்கிறோம் அல்லவா, அதற்கு பெயர் அனுபவம்னு பேர். அப்போ உலகத்துல இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்பது தவிர்க்க முடியாதது. இப்போ உதாரணம் சொல்லலாம். நமக்கு தமிழகத்திலேயே இருப்பதினால தமிழகத்தை சார்ந்த பூக்கள் தெரியும். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வர்றார். வந்தவர் என்ன சொல்லுகிறார், இங்க இருக்கக்கூடிய பூக்களை காட்டிலும் எங்கள் நாட்டுல டுலிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொல்லி முடிச்சோன்னு என்ன வார்த்தையை சொன்னார், டுலிப். அவ்வளவுதான். அந்த ஒலி, அந்த ஒலி உணர்த்தக்கூடிய பொருள் நமக்கு தெரியாது. நாம டுலிப்பை பார்த்ததில்லை. ஆனால் நாம சிந்திக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அதோட உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பூக்களை காட்டிலும் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய டுலிப்
சிறப்பாக இருக்கும். அப்போ அவரால் சொல்லப்பட்ட அந்த துலிப் நம் நாட்டில் உள்ள பூவோடு ஒப்பிட்டு சொன்னதினால நாம கொஞ்சம் யுக்தியா என்ன யோசிக்கலாம். இவர் அந்த நாட்டுல அவர் நாட்டுல இருக்கக்கூடிய பூவை தான் சொல்றார், அவர் பூன்னு சொல்லல. உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பூக்களை காட்டிலும் எங்கள் நாட்டில் உள்ள துலிப் உயர்வானதுன்ற. அப்போ நம் நாட்டில் உள்ள பூக்களை காட்டிலும்னு சொல்லி துலிப்ப சொன்னதினால நிச்சயமாக துலிப் ஒரு மலர் வகையை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும்னு நாம யோசிக்கிறோம். அப்ப சொன்னது அதிலிருந்து பெறப்பட்ட யோசிப்பு. அதன் பிறகு அந்த துலிப்பை நேரிடையாகவோ அல்லது ஒரு படத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு காட்சியின் மூலமாகவோ பார்த்தோம் என்றால் அனுபவம் கிடைச்சுடுறது. ஆமாம், இந்த மலர் நம் நாட்டுல இருக்கக்கூடிய மலர்களை காட்டிலும் வண்ணத்துல அழகா இருக்கு, வடிவுல அழகா இருக்கு, நறுமணத்துல மேன்மையா இருக்கு, இதெல்லாம் பின்னாடி தெரியும். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத பொருளை நான் பேசுகிறேன்னா அதுக்கு பேரு ஸ்ருதி. அது எதுவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்க தலைப்பட்டீர்கள் என்றால் அதுக்கு பேர் யுக்தி. அது இதுதான் என்கின்ற காட்சி பொருள் கண்ணுக்கு தெரிந்தால் அனுபவம். இது எல்லாவற்றினுக்கும் இந்த மூன்றின் அடிப்படையில தான் நாம் அறிவையே பெறுகிறோம். இது மொழிக்கு மட்டும் விலக்கு அல்ல. அப்ப ஏன் இதை சொன்னார்கள்? வடமொழியானது மக்களிடையே இயல்பாக பேசுவதற்கு உரிய மொழி அன்று. அது சப்தங்களினது சேர்க்கையினால் அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட உருவத்தை உணர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. அதனை அதன் அளவிலேயே சொன்னால்தான் நமக்கு உண்டான ஆற்றல் பெருகும். இப்ப இதை வேறு ஒரு விதமா யோசிக்கும். திருமந்திரம் என்ன சொல்லுகிறது? ரெண்டு மொழியும் ஒரு தன்மைத்தான கருத்தை தான் சொல்லுகிறது. ஆகவே இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு பேசாதேன்னுட்டார். எப்படியா? தமிழ் சொல் வட சொல் எனும் இரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே. இந்த ரெண்டும் இறைவனை உணர்த்துவதற்காகவே உருவானவை. இவைகளின் மூலமாக எது ஒன்றின் மூலமாகவும் நம்மால் இறைவனை உணர முடியும். வடமொழி தெரிஞ்சால்தான் இறைவனை உணர முடியும் கிடையாது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு போலியான சித்தாந்தங்கள் மெல்ல மெல்ல பரவி கொண்டிருக்கு. அதுக்குதான் அந்த நேர்முக தேர்வுல நேர்முகமாக கேட்கப்பட்ட வினாவினுக்கு ஒருவர் சொன்ன விடைய சொன்ன இல்லை, அது இல்லை. எல்லா மொழிக்கும் சப்தங்கள் உண்டு. தமிழ்ல அறச்சொல் என்றே சொல்லுகிறோம். வாலி சொல்லுவார் ஒரு இடத்துல, தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். தமிழ்ல அறச்சொற்களை கொண்டு கவிதை புனைந்தீர்கள் என்றால் யார் மாட்டு அந்த கவிதை புனையப்படுகிறதோ அதற்கு உரியவர் இறந்து படுவார் என்கின்ற வழக்கு தமிழிலே உண்டு. கலம்பகம் என்கின்ற ஒரு இலக்கியம் தமிழ்ல இருக்கு. அந்த இலக்கியத்தை யாரேனும் ஒரு மானுடன் மீது பாடினால் அந்த நூல் பாடப்பட்டு முடிகின்ற தருவாயில் யார் மீது பாடப்பட்டதோ அவன் இறந்து படுவான் என்கின்ற நம்பிக்கை இன்னமும் உண்டு. அதனாலதான் தமிழ்ல நந்திவர்மன் மீது மட்டுமே பாடப்பட்ட மானுட கலம்பகங்கள் உண்டு. மற்ற எல்லா கலம்பகங்களும் தெய்வத்தின் மீது பாடப்பட்டது. ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் அந்த கலம்பகத்துல நீங்கள் உண்மையானவற்றைத்தான் பேச வேண்டும். அது அறச்சொற்கள். அவைகளை சொல்லுவதினால் யார் மீது அது புனையப்படுகிறதோ அவரினது வாழ்நாளை முடிக்கும் தன்மை உடையது. இது தமிழ்ல இந்த மரபை தொடர்ந்து கையாளுகிறார். அதோட வேடிக்கை, தொல்காப்பியரே தமிழ் மொழியில மந்திரம் உண்டுன்னு எழுதுறார்.
இதை விட என்ன சான்று? நாம நினைக்கிறோம் வடமொழியில தான் மந்திரம் உண்டு, இல்ல தொல்காப்பியர் தமிழ்ல மந்திரம் உண்டு. தமிழ் மொழியில நீங்கள் ஒரு நூல் எழுத வேண்டும் என்றால் 7 விதமாய் எழுதலாம். அந்த நூலினுடைய பாடு பொருளை 7 விதமா பகுக்கலாம். பாட்டு செய்யுள் வடிவில் ஒரு நூலை உருவாக்கலாம். உரை, முதுமொழி, முது சொல்லுவர், பிசி, விடுகதை, பண்ணத்தி, அப்புறம் மந்திரம். இந்த மந்திரத்துக்கு ஒரு விளக்கமே தரார். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தாமே மந்திரம் என்ப. நிறைமொழி மாந்தர், நிறைவாக இந்த உலகிலே வாழ்ந்த மக்கள், அவர்கள் மறைவாக சொல்லப்பட்ட ஒலி என்பதுதான் மந்திரங்களாக இருக்கின்றன. இவைகளை தமிழிலும் சொல்லப்பட்டிருந்தன. அந்த வகை நூலுக்கு மந்திரம்னு பேர் இருக்கிறது. வடமொழியில தான் மந்திரம் இருந்தது, இருக்கின்றதுன்ற எண்ணம் வேண்டாம். அதனாலதான் திருமந்திரமும் சொல்லுகிறது, தமிழ்ச்சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும். இதுல ஒன்றுக்கு ஒன்று குறைந்தது, ஒன்றுக்கு ஒன்று உயர்ந்ததுன்னு எதையும் சொல்லாது. ஏன் இதை சொன்னார்னா, ரொம்ப எளிமையான கருத்து. திருமந்திரம் எழுதப்பட்ட காலத்துல, திருமூலர் வாழ்ந்த காலத்துல, இந்த இந்திய மண்ணுல, இல்ல திருமூலர் வாழ்ந்த தென்னக மண்ணுல வழக்கில் எழுத்து மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் இருந்தது வடமொழியும் தமிழும். வேற ஒண்ணும் இல்லை. அதனால அவருக்கு பிற மொழிகளை பத்தி தெரிய வாய்ப்பில்லை. என்னதான் இது தத்துவ நூலா இருந்தாலும் நடைமுறையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். தமிழ் மொழி தோன்றின காலத்துல, தமிழ் மொழியில பல இலக்கியங்கள் தோன்றின காலத்துல உலகளாவிய நிலையில கிரேக்க மொழி இருந்திருக்கு, லத்தீனிய மொழி இருந்திருக்கு. அவைகளிலும் தத்துவங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன, இறைமை உணர்வுகள் பேசப்பட்டு இருக்கின்றன. அவைகள் எல்லாம் திருமந்திரத்தை எழுதின திருமூலருக்கு தெரியாது. தான் எடுத்துக்கொண்ட துறைக்கு தன்னால் வகுக்கப்பட்ட இலக்கியத்தை எழுதக்கூடிய காலத்துல இந்த மண்ணுல இருந்தது 2 மொழி. ஒன்று வடமொழி, மற்றொன்று தமிழ். இவர் எடுத்துக்கொண்ட மொழி தமிழ் மொழி. ஆனால் அன்றைய வழக்கில் வடமொழியில உயர்வானதை சொல்லலாமே, ஏன் அதை நீக்குகிறீர்கள்? இல்ல, வடமொழியை உயர்வு என்று சொல்ல வேண்டாம். தமிழுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதுவே வடமொழி. அதற்கு இணையான சிறப்பினை வடமொழியும் கொண்டு இருக்கிறது. அதுபோல் வடமொழி பெற்றுள்ள பேறுகள் எல்லாம் தமிழும் பெற்றிருக்கிறது. ஆகவே 2ம் சமம். இந்த 2னை கொண்டும், இந்த 2ல் ஏதாகிலும் ஒன்றை கொண்டும் நீங்கள் என்ன செய்யலாம்? உணர்த்தும் அவனை உணரலாமே. தமிழ் மொழியினாலும் இறைவனை உணரலாம், வடமொழியினாலும் இறைவனை உணரலாம். வடமொழியில் மட்டுமே இறைவனை உணர முடியும் என்று நம்புவதுதான் தவறு. நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, நம்முடைய தமிழக கோவில்கள்ல ஒரு பலகைய பதிப்பு வைத்திருப்பார்கள், பார்க்கலாம். என்னவென்று, இக்கோவிலில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். வேடிக்கை என்ன, அந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் தமிழகம். நீங்க வடபழனி கோவிலுக்கு போய் பாருங்கள், வேடிக்கையாக இருக்கும். இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும், செய்யப்படும்னு போட்டுட்டு தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடிய குருக்கள்கள்னு சொல்லி அவர்களது பெயரும் அவர்களது தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டது. தமிழகத்துல தமிழ் கடவுளாக கருதப்படக்கூடிய இறைவன் முருகனை தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்ன்றது ஒரு முரண்பாடா தோணல?
ஏனைய பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு நீ உண்மையிலேயே உதவ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அவரது மொழிகளிலும் இங்கு அர்ச்சனை செய்யப்பட முடியும்னு பலகை எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? வடநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அவர்களது பேச்சு மொழியாக இருக்கக்கூடிய ஹிந்தியோ அல்லது அவர்கள் கோவில்களிலே வழிபடுவதற்கு உண்டான மொழியாக துணை நிற்கக்கூடிய வடமொழியோ இங்கு வடமொழியிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு பலகை எழுதி வச்சிருக்கணும். We are entertaining here the Sanskrit language also அப்படின்னு எழுதி வச்சா அவனுக்கு சந்தோஷம். வர்றவன் வடமொழியில் அர்ச்சனையை சொல்லுங்கள், அவனுக்கு தெரிந்த மொழியை நீங்கள் சொல்ல அதை கேட்டு மகிழ்ந்து அவன் போவான். அப்ப பலகையில் என்ன எழுதணும்? இங்கு வடமொழியில் அர்ச்சனை செய்யக்கூடிய குருக்கள் பெயர், அவரினுடைய தொலைபேசி எண்ணுன்னு கொடுத்தா இதுதான் சால பொருத்தம். ஆனா என்ன எழுதி வைத்திருக்கிறோம்? தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். அப்ப என்ன அர்த்தம்? நாங்கள் வடமொழியில தான் செய்வோம், தமிழகத்தில் இருந்தாலும், ஆனாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டால் தமிழில் செய், இல்லை என்றால் நாங்கள் இயல்பாக எல்லாவற்றையும் வடமொழியில தான் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பாட்டு சொல்லணும். இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ரெண்டு. ஏன்னா திருமந்திரம் எழுதப்பட்ட காலத்திலேயே இந்த சிக்கல் நடைமுறையில வந்துட்டது. ஆகமங்கள் எல்லாம் வடமொழியில சொல்லப்பட்டுட்டதுனால ஆகமத்தின் வழி இறை வழிபாடு என்பது வடமொழியில இருக்கணும்ன்ற நிலையை உருவாக்கினார்கள். வேறு வழி இல்லாமல் திருமந்திரத்துல இல்ல வடமொழி ஆகிய சமஸ்கிருதமும் தென்மொழி ஆகிய தமிழும் ஒன்றுதான், இரண்டையும் உருவாக்கினவன் இறைவன்தான். ஆகவே அந்த இறைவனை அடைவதற்கு இந்த உலகியல் பற்றுகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுவதற்கு அதற்குண்டான வழியை, அதற்குண்டான முறையை இந்த ரெண்டு மொழியும் தருகிறது. நீ எந்த மொழியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு இறைவனை உணரலாம். ரெண்டு மொழியும் ஒரு தன்மைக்காகத்தான் இறைவனை உணர்த்துவதற்கு வழி காட்டுகின்றன விளக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது இல்லையா? பாருங்க, தமிழ்ச்சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும். ரெண்டும் ஒரு தன்மைத்தாக தான் இறைவனை உணர்த்துகிறது. ஆகவே நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு இறைவனை உணரலாம். இந்த மொழிகளுக்கு இடையே வேறுபாடு கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது. யாரு? திருமந்திரம் சொல்லிட்டார். இதுக்கு விவாதமா எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவார்கள்? திருமந்திரத்தை எழுதினவர் ஒரு தமிழர், ஆகவே அவர் அப்படித்தான் சொல்லுவார். ஆனால் உண்மையிலேயே தமிழை காட்டிலும் வடமொழி உயர்ந்தது. இன்னமும் விவாதிக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வகுப்புல சொல்லி இருக்கேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு, பல ஆண்டுகளுக்கு முன்பு வடநாட்டிலிருந்து வந்திருந்த ஒரு நடனமாவது என் வீட்டிலேயே தங்கி 2 ஆண்டுகள் என்னிடம் தமிழும் மற்றவரிடமும் நடனமும் கற்றுக்கொண்டு அப்புறம் பின்னாடி அவர்களுக்குரிய வீடாக வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். அந்த பெண்ணின் அது பெற்றோர்கள் மாதத்திற்கு ஒரு முறையோ 2 மாதத்திற்கு ஒரு முறையோ வருவார்கள். அவர்கள் 2 பேரும் நன்கு படித்து நல்ல பொறுப்பான பதவியில் இருக்கிறவர்கள், கணக்காயர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ், வழக்கறிஞர்களும் கூட. இயல்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் என்ன கேட்டார்கள் என்னிடம்? ஆங்கிலத்தில் கேட்டார்கள். Are you saying that Tamil is not from Sanskrit? என்ன நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? வடமொழியிலிருந்து தமிழ் பிறக்கவில்லையா? அப்ப நான் அவருக்கு பொறுமையா சொன்னேன், 2 மொழியினுடைய அமைப்பியல்கள் வேறு. ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழி தோன்றுதல் என்பது வாய்ப்பு உடையன என்றாலும் வடமொழிக்கும் தமிழுக்கும் அப்படிப்பட்டதோர் தொடர்பு கிடையாது. இந்த சிந்தனையை முதல்ல நமக்கு வகுத்து கொடுத்தது தொல் இலக்கண நூல்கள் பல என்றாலும் பின்னாளில் வந்த கால்டுவெல் ஒப்பிலக்கணம்னு ஒரு நூலை எழுதினார்.
அதன் மூலமாகத்தான் இந்த உலகம் தெரிந்து கொண்டது. வடமொழியும் தமிழும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொழி என்றாலும் ஒன்றிலிருந்து மற்றொன்று கிளைக்கவில்லை, பிறக்கவில்லை என்ற உண்மை. அவர்கள் ரொம்ப அரைமனதோடு தான் கேட்டார்கள். நான் சொல்லுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருந்ததுன்னா, நான் தமிழ் பேராசிரியன், ஆகவே நான் அப்படித்தான் பேசுவேன்னு நம்பினார். அவர்கிட்ட நான் வேடிக்கையாக ஒன்றை சொன்னேன். எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில 2 விதமான சொற்கள் அடிப்படை. உலக மொழிகளுக்கே இதுதான் அடிப்படை. ஒன்று பெயர் சொல் என்கின்ற நவுன், மற்றொன்று வினைச்சொல் என்கின்ற வர்பு. இதை மறுக்க மாட்டீர்களேன்னு. ஆமாங்க. பெயர் அண்ட் வினை, அதாவது நவுன் அண்ட் வேர்ப், இல்லைன்னா லாங்குவேஜே கிடையாது. நான் வேடிக்கையாக சொன்னேன், பெயர் சொல்லுல நம்பர்ஸ் குறிக்கக்கூடிய சொல் இருக்கு இல்லையா, எண்கள். இந்த எண்கள் குறிக்கக்கூடிய சொற்களை எடுத்து பாருங்கள், நேர்முரணான எண்ணிக்கை வைத்திருப்போம். தமிழ்ல 10க்கு மேலான உன்ன எண்களை பெரும்பான்மையை முன்பு சொல்லி சிறுபான்மையை பின்பு சொல்லுவோம். தமிழ் மரபு. 11ன்னு சொன்னா 10ஓட 1ஐ சேர்த்து 11. பேரிலக்கத்தை முன்பு சொல்லுவோம், சிற்றிலக்கத்தை பின்பு சொல்லி சேர்த்து சொல்லுவோம். இதற்கு நேர் எதிரான வழக்கம் உடையது வடமொழின்னு. நேர் எதிரானது. அவர்கள் சிற்றிலக்கத்தை முன் சொல்லி பேரிலக்கத்தை பின் சொல்லுவார்கள். ஏகாதசி ஏகம் தசம், துவாதசி துவைத்தம் துவி தசம், திரை 3, தசம் 10, திரையோதசி, சதுர் 4, தசம் 10, சதுர்தசி. இந்த அடிப்படை தான் இந்தோ யூரோப்பிய மொழிகள்ல இருக்கு. 12, 2 + 10 12, 13, 3 + 10 4 + 10. ஆகவே இந்தோ யூரோப்பிய மொழிகள்ல வடமொழியை முதலாக கொண்டு கிளைத்த அம்மொழிகள் அந்த எண்ணின் முறையை அப்படியே ஏற்றுக்கொண்டன. தமிழ் மொழி இந்த வடமொழிக்கு நேர் மாறாக உருவான மொழி. ஆகவே இதில் எண்ணும் முறை வேறுபடுகிறது. அதைவிட வேடிக்கை, சொல் தொடரின் கட்டமைப்பு மாறும். நம்முடைய சொற்றொடர்கள் எழுவாய் பயனிலைன்னு இருக்கும். நான் பள்ளிக்கு சென்றேன், நான் என்பது எழுவாய், சென்றேன் பயனிலை, நடுவில் செய்யப்படு பொருள் இருக்கும். ஆங்கிலத்தில் எடுத்து பாருங்க, எழுவாய் முன்னாடி நிற்கும், அதை அடுத்து பயனிலை என்கின்ற வினை நிற்கும், அதனை அடுத்துதான் பயனிலை நிற்கும், அதாவது செய்யப்படு பொருள் நிற்கும். ஐ வென்ட் டு ஸ்கூல், ஐ வென்ட். தமிழ் அப்படி சொல்ல முடியாது உங்களால. நான் போனேன் பள்ளிக்கு. இலக்கியத்தில் அப்படி சொல்லலாம், முறை மாற்றி. பேச்சு மொழியில சொல்லக்கூடாது. ஆகவே 2 மொழியும் சமகாலத்திலோ அல்லது வெவ்வேறு காலத்திலோ இந்த மக்களின் சிந்தனையின் வாயிலாக தோன்றி நின்று நிலை பெற்று விட்டது. அவ்வளவுதான். ஒன்றை ஒன்று தழுவி ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதனால திருமந்திரத்துல எழுத வேண்டிய தேவை என்ன? நான் சொல்லக்கூடியது மந்திரம், பேரே திரு மந்திரம். மந்திரம் என்பது வட சொல் இல்லைன்றார் அவர். ஏன்னா தொல்காப்பியர் மந்திரம் சொல்ல கையாண்டுட்டார். அப்போ சற்றேறக்குறைய கிமு 700லேயே தமிழ்ல மந்திரம் இருக்கு. ஆகவே தொல்காப்பியர் காலத்துல வடமொழி கலப்பு கிடையாதுங்க. அவருடைய நூற்பால வட சொல்லே கிடையாது.
அப்போ மந்திரம் என்பது தமிழ். ஆகவே திருமந்திரத்துல திருமூலருக்கு ஒரு தெளிவு தர வேண்டும்ன்ற எண்ணம் வந்தது. வடமொழி தென்மொழி ரெண்டும் ஒரு தன்மைத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மொழி. இதில் எது உயர்ந்தது எழுது தாழ்ந்ததுன்ற பிரிவினை வேண்டாம். ரெண்டுத்தையும் இறைவன் உருவாக்கி உமையவளிடம் கொடுத்தான். பின்னர் வடமொழியை பாணினியிடமும் தென்மொழியை அகத்தியனிடமும் கொடுத்து அவன் இந்த மொழியை வகுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்க சொன்னான். இந்த ஒரு இடம்தான் தகராறே ஒழிய அடிப்படையில இரண்டு மொழியும் ஒன்றாக தோன்றியதாக கூட இருக்க வேண்டாம். இரண்டு மொழியும் அந்தந்த பகுதிகளுக்கு தனக்கு என்ற செல்வாக்கை கொண்டு நின்று நிலவிய மொழி. அதோட நிறுத்திக்கணும். வேற விவாதம் எல்லாம் போறதுல அர்த்தமே இல்லை. இதுல வேடிக்கை என்னவென்றால், எந்த மொழியை தெய்வீக மொழி என்றும் உயரிய மொழி என்றும் சொன்னார்களோ அந்த மொழி இன்று வழக்கொழிந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பாலும் அதை பேச்சு மொழியாக கொண்டு வரல. அதனாலதான் நான் ஒரு சமய தலைவர் சொன்னபோது சொன்னார்னு சொன்னேன் இல்லையா, இது மந்திரங்களுக்கு மட்டுமே உரிய மொழி இல்லை, அப்படியெல்லாம் உருவாக்க முடியாது. பின்னாளில் உலக மொழிகள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது வேடிக்கையாக சொன்னார்கள், பிரெஞ்சு என்பது காதல் மொழி, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா மொழியிலும் எல்லா உணர்வும் உண்டு, மாற்றவே முடியாது. எது பலராலும் பேசப்பட்டு பல காலம் நின்று நிலைக்கிறதோ அந்த மொழி தனித்துவத்தை பெறும், அவ்வளவுதான். இதுதான் என்று குறிப்பிட்டு எதையும் சொல்ல வேண்டாம். அதனால இரண்டு மொழிகளினது துணை கொண்டும் அவனை உணரலாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வார்த்தை. திருமந்திரம் தோன்றின காலத்துல, திருமூலர் வாழ்ந்த காலத்துல இந்த நாட்டுல 18 மொழிகள் இருந்திருக்கின்றன. இந்த சித்தாந்தத்தை பாரதி வரைக்கும் எடுத்துக்கொண்டார்கள். அவள் செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள்னு பாரதி எழுதினார். அவருக்கு இந்த 18ன்றது அவர் காலத்துல எண்ணிடலாம், வாய்ப்பு உண்டு. பாரதிக்கு இந்திய மொழிகள்ல சில மொழிகள் தெரியும். ஆனா திருமந்திரம் வாழ்ந்த காலத்துல, எழுதப்பட்ட காலத்துல இந்திய துணை கண்டத்துல 18 மொழி செல்வாக்கோட இருந்ததுன்னு திருமூலரே வாக்குமூலம் கொடுக்கிறார். எப்படியா? பண்டிதர் ஆவார் 18 பாடையும், பாடைனா பாஷை, கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க, பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அறம் சொன்னவாறே. ரொம்ப வேடிக்கையான விளக்கம் இங்க. முதல்ல 2 மொழி இறைவனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதன் பின் வழக்குல 18 மொழிகள் இருக்கின்றனன்னு சொன்னதன் காரணம், முதலாக தோன்றின மொழியிலிருந்து பல மொழிகள் கிளைக்கலாம். இன்னைக்கு நடைமுறையில செம்மொழின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் தமிழ, ஏனைய சில மொழிகளை, லத்தீனிய மொழி, கிரேக்க மொழி, பாரசீக மொழி, வடமொழி, தமிழ் மொழி, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? செம்மொழின்றோம், கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு என்ன தகுதின்னு கேட்ட பொழுது 11 விதமான தகுதிகள் இருக்கணும்னு வகுத்தார்கள் பின்னாடி. அதை பெரிய அளவில் எடுத்து முன்மொழிந்தவர் சூரிய நாராயண சாஸ்திரியர்கள் என்று சொல்லக்கூடிய பரிதிமாற் கலைஞர். அவர் கிறிஸ்துவ கல்லூரி, சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில தமிழ் துறையில பணியாற்றிய பொழுது தமிழ் மொழியை செம்மொழின்னு அவர் ஒரு கட்டுரை எழுதினார். செம்மொழிக்கு உண்டான தகுதி என்பது இவைகளினால் பெறப்படும் ஒரு 11 வரைமுறைகளை வைத்தார். 11 அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு அடிப்படை என்னன்னா, ஒரு செம்மொழி எல்லா விதமான பொருளையும் எல்லா விதமான உணர்வுகளையும் அறிவுக்கு தேவையானவற்றை தானே தனித்து நின்று சொல்ல வல்லதாய் இருக்க வேண்டும். அதனாலதான் பின்னாளில் கண்டறியப்பட்ட கம்ப்யூட்டரை கூட நம்ம முன்னாளில் உள்ள தமிழ் சொல்ல கொண்டு சொல்ல முடிகிறது.
கணினின்னு. யோசித்து பாருங்கள். இந்த கணினின்ற சொல்லு புதுதாக உருவாக்கினது. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் என்கின்ற ஒரு எந்திரம் செய்தற்கு உண்டான செயலானது கணக்கிடுதல், கம்ப்யூட் பண்றது. இதனை தொல்தமிழ்ல ஒரு நபர் செய்ததாக சொல்லப்பட்டு அவனுக்கு பேர் கணிவன் பேர் வைத்திருந்தார். கணக்கிட்டு சொல்பவன் கணிவன், கணியன். தொல்காப்பியத்துல கணிவன் முல்லை உண்டு இலக்கணத்துல. சங்க இலக்கியத்துல கணியன் பூங்குன்றனார் உண்டு. அப்போ இந்த கணித்தலை செய்யும் பொறி கணிப்பொறி, பின்னர் அது கணினி. அப்போ எதனையும் தானாக மொழி எடுத்துக்கொண்டு அந்த பொருளை தன்னிடம் உள்ள சொற்களை கொண்டு சொல்லும் திறனும் ஆற்றலும் பெற்றிருந்தது என்றால் அது செம்மொழி. அடுத்ததுதான் அழகு. அந்த மொழி பின்னாளில் தன்னிடம் இருந்து பல மொழிகள் கிளைப்பதற்கு உண்டான தாய்மை தகுதியை பெற்றிருக்க வேண்டும். தமிழ்ல இருந்து மலையாளம், தமிழ்ல இருந்து தெலுங்கு, இவைகள் எல்லாம் கிளைத்தன, பிறந்தன அல்ல, கிளைத்தன. ஒற்றை மரத்துல ஒற்றை வேர், அதுல தண்டு பகுதியாக தமிழ் இருக்கிறதுன்னு சொன்னா ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு மொழி, அவ்வளவுதான். இந்த ஆற்றல் மொழிக்கு இருக்கணும். அதான் செம்மொழி. அவர் சொன்ன விளக்கம் இன்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வடமொழியிலிருந்து பல மொழிகள் கிளைத்திருக்கலாம், தமிழிலிருந்து பல மொழிகள் கிளைத்திருக்கலாம். அவ்வாறு கிளைத்த மொழிகளின் அது சேர்க்கை 18. தமிழிலிருந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் கிளைத்தன. இது நமக்கு பரவலாக தெரிந்த மொழின்றதுனால சொன்ன. நிறைய மொழிகள் கிளைத்தது. துளு, படுக, பனைய, தொதவ, குறும்ப, இதெல்லாம் மொழிகளுக்கு பேரு. மால்டா, பிராகுயி, இதெல்லாம் தமிழிலிருந்து தொல் திராவிட மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள். அப்போ அன்றைக்கு வழக்குல மொத்தமாக தமிழையும் வடமொழியையும் கொண்டு இயங்கின காலத்துல இந்த மொழிகளிலிருந்து கிளைத்த மொழிகள் 18. இதை கற்ற பண்டிதர்கள் இருக்கிறார்கள். பண்டிதராவார் 18 பாடை. 18 மொழியையும் யார் முற்ற தெரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பண்டிதர்கள்னு பேரு. கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க. அவர்களால் கூறப்படக்கூடிய அந்த 18 மொழிகளும் கூறப்படக்கூடிய அறம் சிவனால் சொல்லப்பட்ட அறமே. அந்த கருத்தை தான் இந்த 18 மொழியும் பேசுகிறது. பாரதி சொன்னது போல செப்பு மொழி 18, ஆனால் சிந்தனை ஒன்று. அதுபோல இந்த 18 மொழிகளை கற்றுணர்ந்த பண்டிதர்கள் சொல்லுவார்கள், இந்த 18 மொழியும் ஒற்றை சிந்தனையைத்தான் கொண்டு சொல்லுகின்றன. அது எது? பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான். அண்டம்னா கோள்கள் அர்த்தம். எல்லா அண்டங்களுக்கும் மேலானவனாகிய சிவபெருமான் அண்ட முதலான் அறம் சொன்னவாறே, அவனால் சொல்லப்பட்ட அறத்தை மட்டுமே தான் எல்லா மொழிகளும் பேசுகின்றன. ஆகவே இந்த மொழி உயர்ந்தது, இந்த மொழி தாழ்ந்தது என்ற பிணக்கு வேண்டாம், பகைமை வேண்டாம். எல்லா மொழிகளும் இறைவனால் சொல்லப்பட்ட மேலான அறத்தை சொல்லுகின்றது என்பதை உணர்ந்து அதன் வழி நாம அறத்தை அறிய வேண்டுமே ஒழிய மொழிகளுக்கு இடையே உண்டான உயர்வு தாழ்வுகளை பேசி தேடக்கூடிய மூலத்தை தேடாமல் மறந்து விடக்கூடாது. மொழி பிரச்சனையில ஈடுபட்டோம்னா மூலம் மறந்து போகும். எது குறித்து நாம் இந்த மொழியை கற்கிறோம் என்பது மறந்து போகும். ஆகவே வடமொழியோ தமிழோ அவைகளிலிருந்து கிளைத்த 18 எல்லாம் இறைவனினது அறத்தையே பேசுகின்றன, இறைவனால் சொல்லப்பட்ட அறத்தையே பேசுகின்றன. அதை அறிதல் என்பதற்கு தான் மொழி.
அதை அறிதல் என்பதற்குத்தான் வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்ற, நட்புன்னா என்னன்னு கேட்கின்ற பொழுது ஒரு பொது சொல்ல போட்டார். உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னார். வார்த்தையை கவனிங்க. உடுக்கை என்பது உடுத்தப்படுவதுன்னு அர்த்தம். நீங்கள் உடுத்திக் கொள்வதற்கு என்ன பேர் வேண்டுமானாலும் வையுங்கள். புடவை என்று வையுங்கள், வேட்டி என்று வையுங்கள், பேண்ட் என்று வையுங்கள், ஷர்ட் என்று வையுங்கள், இல்லது வடமொழியிலிருந்து வந்த சுடிதார் என்றோ சல்வார் கம்மீஸ் என்றோ என்னமோ பேர் வையுங்கள். உடுக்கப்படுவதினால் உடை, அவ்வளவுதான் நமக்கு தேவை. மக்களினுடைய கருத்தினால் மொழியப்படுவது மொழி, அதன் மூலமாக பெறப்படுதல் என்பது புரிதல் தான். அந்த புரிதல் என்பது இறைவனால் வகுக்கப்பட்ட அறம் மட்டுமா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. உடைகள் பல வடிவங்கள்ல இருக்கலாம், பல பெயர்ல இருக்கலாம், பல வண்ணங்கள்ல இருக்கலாம். ஆனால் அவை உடை என்ற பொது பெயருள் அடங்கும். அதுபோல நீங்கள் கன்னடம் பேசலாம், மலையாளம் பேசலாம், சமஸ்கிருதம் பேசலாம், தமிழ் பேசலாம். ஆனால் அவைகள் அனைத்தும் மொழி என்ற ஒன்றின் கீழ் வரும். இவை அனைத்தும் இறைவனால் சொல்லப்பட்ட அறம் என்ற ஒன்றை மட்டுமே சிந்திப்பதற்கு துணையாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆகமம் என்பது என்ன என்று புரியும். அதன் மூலமாக இறைவன் எதனை சொல்ல வந்தான் என்பது புரியும். ஆகவே அதை புரிந்து கொண்டால் நன்மை பயக்கும்னு சொல்லி அடுத்து உபதேசத்திற்கு வருகிறார். அடுத்த வகுப்புல உபதேசத்தை தொடரும்.